இந்த உலகத்தில் இருக்கிற 3 டேஞ்சரஸ் ஸ்விம்மிங் பூல்ஸ். நம்பர் 3 வின்டர் ஸ்விம்மிங் பூல். ஒவ்வொரு வருஷம் பிப்ரவரியிலையும் ஒரு பனிப்பாறையை உடைச்சு அதுல ஸ்விம்மிங் ரேஸ் வைப்பாங்க. இந்த ஒரு ஸ்விம்மிங் பூலோட தண்ணி எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும்னா நீங்க 15 நிமிஷம் நீந்தினாலே மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. இந்த ஒரு ஸ்விம்மிங் ரேஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. நம்பர் 2 கேஜ் ஆஃப் டெத். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இந்த ஒரு ஸ்விம்மிங் பூல் மூலயமா நீங்க முதலைங்க கூட நீந்தலாம். வரவங்களை ஒரு கண்ணாடி கிளாஸ்குள்ள அடைச்சு அவங்கள தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க. ஒரு தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா நிறையவே முதலைகள் இருக்கு. மட்டும் இல்லாம இந்த உலகத்துடைய மிகவும் ஆபத்தான முதலையும் அந்த தண்ணிக்குள்ள தான் இருக்கு. அடுத்த ஒரு ஸ்விம்மிங் பூலை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஃபினிட்டி பூல். ஸ்விம்மிங் பூல் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட ரொம்பவே வினோதமானது. இண்டல்ல இருக்கிற ஒரு ஸ்கை கிரிப்பர் மேலே வச்சிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல்குள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா இதோட வழி சைட்ல கிடையாது, இதுக்கு கீழே தான் இருக்கு. ஸ்விம்மிங் பூல்ல நீங்க ஸ்விம் பண்ணிட்டு அந்த லண்டன் சிட்டியை ஃபுல்லா பார்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற 3 பயங்கரமான மரண பயத்தை காட்டக்கூடிய இடத்த பத்தி இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நம்பர் 3 ட்ரோல்டுங்கா. நார்வேல 400 அடி உயரம் இருக்கிற இந்த ஒரு இடத்துக்கு போறதே ரொம்பவே கஷ்டமான விஷயம். அங்க பாதைகளுமே சரி கிடையாது. அப்படியே அங்க போய் நின்னா கூட ஒரு திகிலான அனுபவத்தை தவிர வேற எதுவுமே கிடைக்க போறது இல்ல. நம்பர் 2 மவுண்ட் குஷான். இந்த ஒரு மலை உச்சி சைனால இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்த வீடியோவை விட இந்த ஒரு மலை உச்சிக்கு போற பாதை ரொம்பவே பயங்கரமா இருக்கும். நிறைய பேர் இந்த பாதையில பயணம் பண்ணும்போதே பயந்து பின்வாங்கிடுவாங்க. அண்ட் இந்த ஒரு இடத்துக்கு போறதும் ரொம்பவே திகிலான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். நம்பர் 1 பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 கிங் டாக்கா அமெரிக்கா. இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரொம்பவே பயங்கரமான ஒரு ரோலர் கோஸ்டர். இந்த ரோலர் கோஸ்டர் கிட்டத்தட்ட 456 அடி உயரத்துக்கு போயிட்டு வரும். இந்த ரோலர் கோஸ்டர் மேல போயிட்டு ஃபுல் ஸ்பீட்ல கீழே வரும்போது அந்த அனுபவத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இருக்காது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 3 வித்தியாசமான விளையாட்டுகள். நம்பர் 1 கேன்யான் ஸ்விங் சேர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வித்தியாசமான விளையாட்டுல ஒருத்தர் பிடிச்சு இந்த மாதிரி சேர்ல உட்கார வச்சு கயிறை வச்சு ரொம்பவே டைட்டா ஸ்ட்ராங்கா கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கீழே தள்ளுற மாதிரி எப்படி பயம் காட்டுறாங்கன்னு பாருங்க. கடைசி அந்த நம்பரை ஒரே அடியா பெரிய உச்சியிலிருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. நம்பர் 2 பேஸ் ஜம்பிங். இந்த ஆபத்தான விளையாட்டை அந்த ஊர்ல இருக்கிற மிக உயரமான பில்டிங் எல்லாம் போய் அதிலிருந்து ஜோடி ஜோடியா கீழே குதிக்கிறாங்க. இதுல இருந்து கீழே குதிக்கும் போது சேஃப்டிக்காக பாராசூட் பேக்கையும் மாட்டிக்கிறாங்க. நம்பர் 3 விங் சூட் ஃபிளையிங். இந்த விளையாட்டுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட இந்த ஒரு சூட்டை மாட்டிக்கிட்டு ரொம்பவே உயரமான மலையோட உச்சிகளுக்கு போய் பாறைகள் மேல இருந்து கீழே குதிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருந்துன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்திலேயே பல கிலோமீட்டர் நீளமான பாலம் எங்க இருக்குன்னு பார்த்தா அது சைனால இருக்கக்கூடிய குன்ஷன் கிராண்ட் பிரிட்ஜ் தான். இதோட நீளம்னு பார்த்தா சுமார் 165 கிலோமீட்டர். ரொம்ப நீளமா இருக்கும் போல. அதே நேரத்துல இந்தியாவில நீளமான பாலம் இருக்கான்னு நீங்க நினைக்கலாம். நிச்சயம் இருக்கு. அந்த பாலம் இப்பதான் கட்டப்பட்டிருக்கு. இதோட நீளம்னு பார்த்தா 22 கிலோமீட்டர். மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க்னு சொல்லக்கூடிய இந்த பாலத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு 2023 நடைமுறைக்கு வர இருக்கு. இப்ப நம்ம பாக்குற பாலம் எல்லாமே சிமெண்ட் கல் கம்பின்னு உயிர் இல்லாத பொருட்களை வச்சு கட்டப்பட்டது. ஆனா மேகாலயால இருக்கக்கூடிய இந்த ஒரு பாலத்துக்கு உயிர் இருக்கு. மலைப்பகுதிகளில் ஆற்றுக்கு குறுக்கே மரத்தோட வேர்களால இணைச்சு கட்டப்பட்ட இந்த ஒரு பாலம் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே டேஞ்சரஸான பிரிட்ஜை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நம்பர் 1 ரச்சின் ஒன் பிரிட்ஜ், ஆஸ்திரேலியா. இந்த ஒரு பிரிட்ஜ் மேல நடக்கணும்னா கூட 4000 மீட்டருக்கும் அதிகமான உயரம் கொண்ட ஒரு மலையை ஏறி நீங்க நடந்து வரணும். உயரமான மலைக்கு மேல எதுக்கு இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்கன்னா டேஞ்சரஸான அட்வென்ச்சர்ஸை விரும்புறவங்களுக்கு இந்த பிரிட்ஜை கட்டி வச்சிருக்காங்க. ஆனா இந்த பிரிட்ஜ் வெறும் மரக்கட்டைகளை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்குமா. நம்பர் 2 டெத் பிரிட்ஜ் ஆஃப் சைனா. தரையிலிருந்து பல அடி தூரத்துக்கு மேல இருக்கிற இந்த ஒரு பிரிட்ஜ் டேஞ்சரஸான பிரிட்ஜ் தான் சொல்லியே ஆகணும். இந்த ஒரு பிரிட்ஜ்ல நீங்க நடந்து போகும்போது சேஃப்டிக்காக ஒரே ஒரு சேஃப்டி பெல்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. இந்த பிரிட்ஜ் வழியா நடந்து போறவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு கம்பியுமே கொடுத்திருக்க மாட்டாங்க. இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போறதுக்கு தைரியம் ரொம்பவே வேணும். நம்பர் 3 கிளாஸ் பிரிட்ஜ் ஆஃப் சைனா. இந்த பிரிட்ஜை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த பிரிட்ஜ் முழுக்க முழுக்க கண்ணாடியால உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பிரிட்ஜில் நடந்து போகும்போது கீழே குனிஞ்சு பார்த்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பயம் வந்துடும். அது மட்டும் இல்லாம இந்த பிரிட்ஜில் நடக்கும்போது உங்களை பயப்படுத்துற மாதிரி கிளாஸ் உடையிற எஃபெக்ட் எல்லாமே கொடுப்பாங்க. இந்த உலகத்திலேயே மிகவும் உயரமான ஸ்டாச்சு எங்க இருக்குன்னு தெரியுமா? அது நம்ம இந்தியாவில தாங்க இருக்கு. குஜராத்ல ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிங்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல்ங்கிற இந்த ஒரு ஸ்டாச்சுவை கட்ட பலாயிரம் கோடிக்கு மேல செலவாயிருக்கு. இந்த சிலை மட்டும் இல்லங்க, உயரமான பிரிட்ஜ் எங்க இருக்குன்னு பார்த்தா அதுவும் நம்ம இந்தியாவில தான் இருக்கு. இந்த பாலத்தோட பேரு ஜனாப் ரயில்வே பிரிட்ஜ். ஜம்மு காஷ்மீர்ல உள்ள ஜனாப் ஆற்றுக்கு மேலதான் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு. இதோட கட்டுமான பணிகள் 18 வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கு. இதை ஏன் உலகின் உயரமான பாலம்னு சொல்றோம்னா கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 359 மீட்டர் உயரத்துல இந்த பாலம் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு பாலம் 2 மலைகளுக்கு நடுவுல கட்டப்பட்டிருக்கு. இது போன்ற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே இந்தியாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகனே சொல்லலாம்.